हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். அவர் இஷ்டத்துக்கு போட்டி போட கிளம்பிட்டாரு. அவர் உன் அண்ணன் தானே, நீயே நிப்பாட்டி அவரை நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்க வேண்டியதானே? ஆமா, நான் கேட்டா மட்டும் வாய் திறந்து பேசிடுவாராக்கும். என்கிட்ட மட்டும் நல்லா பேசுறாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இன்னும் அதே கோவத்துல மூஞ்சியை வச்சுக்கிட்டு முறைச்ச மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இங்க மட்டும் என்ன வாழுதான்? என் புருஷன் என்ன வாயவே திறக்க விடுறதில்ல. எல்லா முடிவையும் உங்க அண்ணன் தானே எடுக்கிறாரு. முடிவு எடுத்தா பரவாயில்லத்த, ஆனா என்ன பிரச்சனைன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரே. எப்ப பார்த்தாலும் கருப்பசாமி மாதிரி மீசைய முறுக்கிக்கிட்டே இருந்தா நான் மட்டும் என்னத்த பண்றது? ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்க 2 பேரும். நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பள்ளிக்கூடத்து எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போறா, என்ன ஆகுமோ ஏதாகுமோ நான் பயந்துட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் என்னமோ நேத்து முந்தானத்து தான் கல்யாணம் ஆன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்களும் அந்த கவலையில தாமா இருக்கோம். என் அண்ணன் தலைவரா இருக்கிற ஸ்கூலுக்கு எதுக்காக எலெக்ஷன் வைக்கிறாங்க, எதுக்காக அதுக்கு இப்ப என் புருஷனும் போட்டி போடுறாருன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கோம். எதுக்காக போட்டி போடுறாங்கன்னு தெரியாம பேசாதீங்க. எல்லாம் இந்த வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்கால, அவளாலதான். ஏய், யார சொல்ற? வேற யாரு? உன் மருமகளை தான் சொல்றேன். உனக்கு அவளை பத்தி பேசலன்னா தூக்கம் வராதுல்ல? உங்களுக்கு அவ பெருமையை பத்தி பேசலன்னா தூக்கம் வராதுல்ல? அப்படிதான் எனக்கும். எதுக்காக அவ மேல இவ்ளோ பழி வச்சிருக்கியோ? நான் ஒன்னும் சும்மா பழி வச்சுக்கல. என் அப்பா அவளால அவமானப்படுறது தெரிஞ்சதுனாலதான். ஏ, உன் அப்பா உன்னால அவமானப்படலையா? நான் அவர் பொண்ணு, எனக்காக அவர் கஷ்டப்படட்டும். ஆனா மீனா யாரு? அவளையே குடும்பமே தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? என்னத்த இவ? இங்க பாரு, பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க திரும்பி வர வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால இங்க எதையும் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏமா, இப்ப என்ன உனக்கு? அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதான் கூகுள் பையன் இருக்கான்ல, அவங்கிட்ட போன் பண்ணி கேட்டா தெரிஞ்சிட போகுது. அப்புறம் என்ன, முதல்ல போன் பண்ணு. இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல ஒரு கேண்டீன் கூட இல்ல. என்ன போன் அடிக்குது? யாரு? அக்காவா? சொல்லுக்கா. ஏண்டா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப போன் பண்ணி சொல்லுன்னு சொன்னேன்ல. ஏன்டா இவ்வளவு நேரம் போன் பண்ணல? கா, அது வந்து ஓட்டு போட்டு முடிஞ்சுதா? ரிசல்ட் சொல்லிட்டாங்களா? யார் ஜெயிச்சா? ஒன்னொன்னா கேளு, இல்லைன்னா என்னையாச்சும் பேச விடு. சும்மா லொடலொடலொடன்றா. நானே பசியில டென்ஷனா இருக்கேன். சும்மா ஸ்பீக்கர்ல போடு. நீ இப்பலாம் டென்ஷன் ஆகறனா போனை வச்சிருவேன். சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்றா. அது வந்து மாமா எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என் அப்பா ஜெயிச்சிருவாரு. இப்பதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. எங்க அவரும் எலெக்ஷன்ல நின்னு அவரும் என் அண்ணனும் சண்டை போட்டுக்குவாங்களோ நான் பயந்துகிட்டே இருந்தேன். அந்த சண்டையெல்லாம் பல வருஷமா வர சண்டை தானே, அதை எப்பனாலும் சமாதானப்படுத்திட்டு போயிடலாம். ஆனா இப்போ ஒரு சண்டை வர போது பாரு, அதுக்கு என்ன தீர்வு காண போறோம் தெரியாம தான் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்னாச்சுன்னு கேளு. என்னடா இப்படி சொல்ற? அப்படி என்னடா பிரச்சனை வரப்போகுது? நீ முதல்ல அங்க என்ன நடந்துச்சு சீக்கிரம் சொல்லு. ஐயோ அக்கா, அதையும் கேக்குற? மாமா எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அததான் முன்னாடியே சொல்லிட்டல்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எங்க? அதான் நீதானே சொல்லே விட மாட்டேங்கிறீங்க. உட வார்த்தையை விட்டுக்கிட்டே இருக்க. மாமா எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கான காரணம் இந்த எலெக்ஷன்ல வேற ஒரு ஆளை நிக்க வைக்கிறது தான். யாரே? கணேசனையா? ஏய், கூகுள் யான்னு கேளு. டேய், உன்னையாடா நிக்க வச்சாரு? நீங்க இப்படிலாம் கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம யாராலையும் யூகிக்க முடியாத ஒரு ஆளை இப்ப எலெக்ஷன்ல நிக்க வச்சிருக்காரு. யாருன்னு சொல்லி தொலையண்டா. நம்ம மீனாவை தான். மீனாவையா? டேய், என்னடா சொல்ற? மீனாவையா? ஆமாக்கா, மருமகளையே மாமனாருக்கு எதிர நிக்க வச்சாரு மாமா. ஐயோ, மீனா அதுக்கு ஒத்துக்கிட்டாளாடா? மீனா பேச்ச எங்க கேட்டாரு? அவரே 4 பக்கத்துக்கு வசனத்தை பேசி ஸ்கூல் மெம்பர் எல்லாம் ஒத்துக்க வச்சு இப்ப
இப்ப மீனாவே எலெக்ஷன் நிக்க வச்சாரு. இப்ப எலெக்ஷன்ல ஓட்டு போட்டா முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் தெரிஞ்சிடும். யாரு ஜெயிப்பான்னு நாங்களும் பாத்துட்டு ஒரே பதட்டத்துல தான் இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய் என்னால இதை நம்பவே முடியல அத்தை. மீனா என் வீட்டுக்காரர் எதிர்த்து நிக்கிறாளா? அததான் நான் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யாருமே இதை கேட்கவே இல்ல. மீனா ஒன்னும் தெரியாம எலெக்ஷன்ல நிக்கல. நல்லா பிளான் பண்ணி யார கைக்குள்ள போட்டுக்கிட்டா வேலை நடக்கும்னு நல்லா தெரிஞ்சுதான் இதை பண்ணிருக்கான். தேவி, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. என் புருஷன் எது பண்ணாலும் நல்லா யோசிச்சுதான் பண்ணுவாரு. இப்ப கூகுள் பேசுனதை கேட்டல்ல? எல்லாரும் தான் கேட்டோம். ஆனா ஏன் நல்லா யோசிக்கிறவரு இவரை நிக்காம ஏன் மீனாவை நிக்க வச்சாரு? அது அவர்கிட்ட தான் கேட்கணும் ரேவதி. சரி, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எலெக்ஷன் முடிஞ்ச எல்லாரும் வீட்டுக்கு வரட்டும். மீனா கிட்ட நானே இந்த கேள்வி கேக்குறேன். இன்னும் அவகிட்ட பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் பெரிய கல்லா தூக்கி உங்க தலையில எல்லாம் போட்டுட்டு போயிட்டே இருப்பா. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? இதான நேரங்கிறது. இப்ப அந்த சத்தியமூர்த்தி இந்த எலெக்ஷன்ல மீனாவ எப்படி அவ மாமனாருக்கு ஆப்போசிட்டா நிக்க வச்சு கோத்து விட்டான்னு பாத்தியா? எலி தன்னோட வலைக்குள்ள தானா வந்து மாட்டிக்கிச்சுன்னு சத்தியமூர்த்தி தெரிஞ்சு செஞ்சானோ இல்ல தெரியாம செஞ்சானோ, ஆனா பாவம் பலியாடு அந்த மீனாதான். ஏமா, இதுல அவளுக்கு என்னமா பிரச்சனை வந்துற போது? அந்த சத்தியமூர்த்திக்கும் சிதம்பரத்துக்கும் உள்ள பிரச்சனை தானே. அவ ஜெயிச்சானா அவளுக்கு லாபம், இல்லனா அவளுக்கு ஒரு நஷ்டமும் இல்லையே. நஷ்டம் இருக்குன்னு பிரச்சனை என்னமோ அவங்க 2 பேருக்கும் தான். ஆனா பாக இப்போ மீனா பாக்கும் திரும்பிருச்சு. இப்ப வரைக்கும் மீனாவ மருமகளா கூட ஏத்துக்க மாட்டேன்னு அந்த சிதம்பரம் வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கான்ல. இப்ப மீனா சிதம்பரத்தை எதிர்த்து இவ எலெக்ஷன்லயே நிக்கிறா. இந்த ஒரு காரணம் போதாதா அவளை அந்த குடும்பமே ஒதுக்கி வைக்கிறதுக்கு? இனிமே அந்த மீனாவ சிதம்பரம் குடும்பமே எதிரியாதான் பாக்கும். நீ மீனாவை பத்தி சொல்றமா? நான் சிதம்பரத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் ஒருவேளை மீனா கிட்ட தோத்து போயிட்டாருன்னு வச்சுக்க, அவரை யாராவது மதிப்பாங்களா? சத்தியமா மதிக்க மாட்டாங்க. சிதம்பரம் அவ ஃப்ரெண்டு சத்தியமூர்த்தி கிட்ட தோத்து போனா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் வரும். அப்பப்ப வாய்க்கா சண்டை போட்டுப்பாங்க. ஏன் சில சமயம் கை கலப்பு கூட வரும். ஆனா நீ சொன்ன மாதிரி ஒருவேளை மீனா கிட்ட தோத்து போனா அவளோட நிலைமை கொஞ்சம் ஐயோ பாவம் தான். ஆனா அந்த சிதம்பரம் தான் தோக்க மாட்டானே. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே சிதம்பரத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பாப்போமே.